காயமடைந்த மாணவருடைய தந்தை அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அப்படி தான் போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. பையன் ஒரு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தான். கரெக்டாக தான் டிரைவர் ஓட்டிகிட்டு போனார். சிக்னல் போடலை, கேட் போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ இதில் உங்கள் பசங்க எத்தனை பேர் சார் போனாங்க? இவன் என் பையன், இன்னொரு பையன் சின்ன பையன், இன்னும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போனாங்க. மொத்தம் 4 பேர் போனாங்க. அதில் என் பையன், இன்னொரு சின்ன பையனும் பாப்பாவும் அங்கேயே இறந்துட்டாங்க. இன்னொரு சார் மதியம் நிமலேஷும், இன்னொரு பையன் ஜிப்மர் போகிற வழியில் இறந்துட்டான். இப்போ தம்பிக்கு என்ன சார்? இப்போதைக்கு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பிள்ளையா? இப்போ நல்லா இருக்கு. இப்போ அந்த ரயில் கிராசிங்கில் வந்துட்டு எப்பயுமே பார்த்து கவனமாக போகணும் இல்லையா? இன்னைக்கு ஏன் அது மாதிரி நடந்துச்சு? அவர் கவனிக்காத போயிட்டாரா, இல்லை சிக்னல் இல்லையா, அங்கே ஆளு கிடையாதா அந்த ரயில்வே கேட்டில்? எப்படி சார் அது? எனக்கு ஜோசியம் தெரியாதுங்க. நான் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இல்லை. ப்ளீஸ் சாரி. எனஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. அது ஃபஸ்ட்டில் சொல்லிட்டார். ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்போது படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவருடைய தந்தை டிவிக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். ஃப்ராக்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்போது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்த காட்சியை நம்ம பார்த்தோம். இந்த விபத்து காலையில் 7:45 மணி அளவில் நடந்ததாக சொல்லப்படுது. இந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். 2 மாணவர்கள் படுகாயத்தோடு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் இந்த பள்ளி வேனுடைய ஓட்டுநர் ஷங்கருக்கும் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட செலியன் என்ற மாணவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த சாருமதியும் செலியனும் அக்கா தம்பி என்று சொல்லப்படுகிறது. இது உறுதிப்பட்ட தகவல். ஒரே குடும்பத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த விபத்தில் தமிழக அரசு சார்பிலும் சரி, ரயில்வே துறை சார்பிலும் தலா 5 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கும் 50,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. மனித தவறுதான் காரணமா என்பது தொடர்பாக தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது ரயில்வே துறை. இருப்பினும் முதற்கட்டமாக இந்த பகுதியில் கேட் கீப்பராக இருந்த பங்கஜ் சர்மா என்பவரை பணி நீக்கம் செய்தும் அவரை அதிரடியாக கைது செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது ரயில்வே கோட்ட அலுவலர் திரு அன்பழகன் களத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து விசாரணை துரிதமாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே அதிகாரிகள், அமைச்சர் கள பகுதிக்கு வந்து காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து உயர் சிகிச்சை அளிக்கவும் அங்கு உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய 3 பேருக்கும், அதாவது ஓட்டுநர் ஷங்கர் மற்றும் தற்போது காயமடைந்த ஒரு மாணவர் விஸ்வாஸ் மற்றும் இந்த மீட்பு பணிக்கு உதவி செய்ய வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த 55 வயதான அண்ணாதுரை என்பவர் தீக்காயத்தோடு அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் 3வரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு புறம் பிணவரை முன்பு உயிரிழந்த மாணவர்களுடைய பெற்றோர் கதறி அழுத வண்ணம் இருக்கிறார்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.